வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். இது சன் டிவியோட ஆனந்தராகம் சீரியல் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன கிளிப். இந்த வீடியோவ நான் பார்த்தப்ப, எனக்கு சில விஷயங்கள் ரொம்பவே புடிச்சது. அத உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். இந்த வீடியோவுல ரவிங்கிற ஒரு பொண்ணு, அவளோட புருஷன் காணாம போனதால ரொம்ப சோகமா இருக்கா. அவளோட கணவர் மறுபடியும் வர்ஷாவ பார்க்க பெங்களூருக்கு போயிருப்பாருன்னு அவ சந்தேகப்படுறா. இத அவளோட மாமனார், சக்தி சார் மற்றும் துர்கா அத்தை கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்க சொல்லி, அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறா. ஆனா, அந்த ஃப்ரெண்ட் ரொம்பவே கியூட்டா ஒரு பயத்தோட பதில் சொல்றா. அவளுக்கு சக்தி சாரோட மீசைய பார்த்தாலே பயம் வந்து உடம்பெல்லாம் நடுங்குமாம். அதனால அவ போய் பேச மாட்டேன்னு சொல்றா. இதுக்கு ஈஸ்வரி அக்கா தான் கரெக்ட்டா இருப்பாங்கன்னு சொல்றது காமெடியா இருக்கு. எனக்கு பிடித்தவ இந்த சீரியல் கிளிப்ல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்கள் 3. இயல்பான நடிப்பு, ரவியா வர்ற நடிகையோட சோகம், கண்ணீர், பயம் எல்லாமே ரொம்ப இயற்கையா இருக்கு. நாம ஒரு நெஜமான கவலையில இருக்கிற ஒருத்தர பாக்குற மாதிரியே இருக்கு. அவங்களோட நடிப்பு ரொம்பவே பாராட்டுக்குரியது. காமெடி கலந்த உணர்வுகள். ஒரு சீரியஸான சிச்சுவேஷன்ல ரவியோட ஃப்ரெண்ட் சக்தி சாரின் மீசைய பத்தி பேசும்போது சிரிப்பு வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன நகைச்சுவை தான் சீரியலை போர் அடிக்காம வச்சிருக்கு. சுவாரஸ்யமான கதைக்களம். ஒரு பக்கம் சோகம், இன்னொரு பக்கம் பயம். அதுலயும் உண்டு ஒரு சின்ன காமெடி. இப்படி பல உணர்வுகளை ஒரே காட்சியில கொண்டு வந்திருக்காங்க. இதுவே இந்த சீரியல் ஏன் இவ்ளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்னு காட்டுது. முடிவுரை. இந்த வீடியோல அவங்க கதை சொல்ற விதம், நடிகர்களோட நடிப்பு, எமோஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த சீரியல் பார்ப்பீங்கன்னா, உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.